அன்புள்ளம் கொண்ட விஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுத சுவாமி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சித்திரை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவானானவர் மேசராசியில சஞ்சரிக்கிற மாதம் தான் சித்திரை மாதம். செவ்வாய் பகவானானவர் மீனராசியில இருக்கார். சித்திரை 28க்கு பின் மேசராசியில ஆட்சி பலத்துல வரார் அப்படிங்கறது சொல்லலாம். அப்ப சூரியனும் செவ்வாயும் 28க்கு பின் சித்திரை 28க்கு பின் சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் மீன ராசியிலிருந்து சித்திரை 17க்கு பின் மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். சோ இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்களை குறிக்கும்? குறிப்பா தகவல் தொழில்நுட்பத்துல எந்த மாதிரியான புரட்சியை கொடுக்கும்? சூரியன் செவ்வாய் சேர்றதுனால புரட்சிகரமான அமைப்பு கொடுக்கும். எந்த மாதிரி இருக்கும்? இது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானவர் சித்திரை 6ஆம் தேதியே ரிஷபராசியில சஞ்சரிக்கிறார். குரு பகவானவர் மிதுன ராசியில அப்படியே இருக்கார். எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியில இருக்கார். ராகு பகவானவர் கும்பராசியிலையும், கேது பகவானவர் மேசராசியில சிம்ம ராசியிலையும், சந்திர பகவானவர் 27 நட்சத்திரத்திலையும் இந்த மாசத்துல 12 ராசிகளுக்கும் போயிட்டு வருவார். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ இதுதான் இந்த காலகட்டத்தோட கிரக பெயர்ச்சி காலகட்டங்கள். கிரக இணைவு நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா சூரியன் புதன் செவ்வாய் இணைகிறாங்க. ஸோ இந்த அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத 12 ராசிகளுக்கும் பார்ப்போம். பொது பலனானது, அதாவது இந்த வருடத்துடைய பொது பலனானது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கோம். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை வேணா கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன், போய் பாருங்க. இப்போ வாங்க 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம். விருச்சக ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானின் சஞ்சாரமும் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவானோட சஞ்சாரமும் இருக்கு அப்படிங்கிறத மறக்கவே கூடாது. செவ்வாய் சனியோட சேர்றாருங்கிறதையும் மறக்க கூடாது அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப செவ்வாய் சனியோட சேர்ந்தா எந்த மாதிரியான அமைப்புகள் கொடுப்பார்? பொதுவா 3ஆம் அதிபதியோட ராசி அதிபதி சேர்றது முரட்ட துணிச்சலையும் எல்லையிற்றாத சக்தியும் கொடுப்பார். இந்த இறங்கிருவாங்க, செஞ்சிருவாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதே புரியுமாங்க. பாத்தீங்களா? அந்த அமைப்பு இது. 5ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்றது அங்க முடிஞ்சிருச்சு மேட்ச். நம்ம சொல்லத்தான் இது என்னத்தான் நான் சொன்னாலும் உங்களுக்கு அந்த பொறுமை நிதானம் இருக்காது. தப்ப செஞ்சிருவீங்க. செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிறதே நினைப்பீங்க. 6ஆம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்காரு. 10ஆம் அதிபதி சூரியன் உச்சமா இருக்கும்போது தொழிலை கொஞ்சம் கூட கருணையே இருக்காது. தப்புனா தப்பு, தண்டனை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். அந்த ஒரு தன்மைக்கு வந்துடுவீங்க. தொழிலை பொறுத்தவரை தப்புனா தப்பு தான், நான் மன்னிக்கலாம் மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு அக்ரெசிவான இதா உங்களோட கேரக்டரை காமிச்சுக்குவீங்க. ரொம்ப உக்ரமா இந்த காலகட்டத்துல காமிச்சுக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு அமைப்பு வரும், வாலண்டியரா தேடி வரும். ஸோ சரியா முடிச்சுக்கோங்க. நீங்க வாங்கி போடுற பூமிகள், அதே மாதிரி பழைய வாகனங்கள் வாங்குறது, தாயாருடைய உடல்நிலையை ஒரு திடமா கொண்டு வர்றது, நான் அம்மாவுக்கு சப்போர்ட்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவீங்க. 6ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகிறதும் 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்றதும் என்ன நடக்குதுன்னு உங்களால அதை சமாளிக்க முடியாதுங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், எனக்கு எல்லாம் பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்லயும் ஒரு இதுலயும் இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேருது. இந்த ஓவர் கான்பிடன்ஸ் நெகட்டிவா எங்கே அடிக்கும் தெரியுமா? பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. பூர்வீக சொத்தை பத்தி ஏதாவது பேசுறாங்களா, பூர்வீக சொத்து அப்படிங்கிறாங்களா, அந்த இடத்துல இல்லாம ஓடிடுறது நல்லது. என் சொத்துக்கு நான் தான் பேசுறேன் அப்படின்னீங்கன்னா பேசுங்க, தப்பு இல்லை. நான் ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னேன், என்ன நடக்குதுன்னே தெரியாம அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு வாங்கி கட்டிக்கிறது நீங்க தான் அப்படின்ட்டு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறது தப்பே இல்லை. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸால கரெக்டா நம்ம கொண்டு போகும்போது தான் எல்லாத்தையும் ஜெயிக்க போறோம். ஏதாவது தப்பா பின்வாங்குற மாதிரி, டிசிப்ளின் கேரக்டர் கெட்டு போற மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா, ஏதாவது இப்போ ஒன்னும் ஒழுக்கம் கெட்டு போகணும், இல்லையா நம்ம கேரக்டர் நம்மளோட ஆட்டிடியூடே கெட்டு போகணும். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அடி வாங்கினாவே போதும், எல்லாரும் உங்களை ஏறி மிதிச்சிருவாங்க. அந்த அமைப்பு நடக்குமான்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு. வேணா 10ஆம் இடத்தில் கேது பகவான், சூரியன் உச்சமானதுனால இந்த பாதிப்பு இல்லை. 6ஆம் இடத்துல சூரியன் வர்றது எதிரிகள் வீழ்வார்கள். ஆனா அந்த சூரியன் உச்சமாகிறது யாருக்கு முதன்மை பலத்தை கொடுக்கும்? கேதுவுக்கு தான் முதல் பலம் கேதுவுக்கு தான் கிடைக்கும். அப்ப தான் செய்ய வேண்டிய பணிகளை நான் செய்ய மறந்துட்டேன்,
நான் என் வேலையை மறந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு பேர் வரும். எல்லாத்துலயும் முன்னாடி வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு பேசி நடக்கிறது புரியாம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறதே பாதி பிரச்சனை வரும். ஸோ அவசரப்படக்கூடாது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதெல்லாம் ரொம்ப அவசரம் காட்டக்கூடாது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் தேவையில்லா வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை நிறைய நடக்கும். ஸோ சகோதரத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்கள்ட்ட செஞ்சுட்டு கூட நான் இதை செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. ஆனா செய்யாம இதை நான் செஞ்சிருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. வாக்குறுதிகளை சகோதரத்துவம் கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி உங்க சகோதரர்களின் வாக்குகளை நீங்களும் நம்ப வேண்டாம். ஆனா 3க்கு 2ஆம் இடம் தான் 4ஆம் இடம். அப்ப அவங்க சொல்ற வாக்குறுதியாலே அவங்களோட சண்டை நீங்க போடுற மாதிரி இருக்கும். இல்ல உங்க வாக்குறுதியை வச்சுக்கிட்டு அவங்க சண்டை போடுவாங்க அப்படிங்கிற அமைப்புலாம் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். விசாக நட்சத்திரக்காரர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் அதிகப்படியா குலதெய்வ வழிபாட்டுல பிரச்சனை வருது. குலதெய்வ கோயில்ல ஏதாவது நான் பதவி ஏற்கிறேன், நான் தலைமை தாங்குறேன், எனக்கு பார்த்துக்க தெரியாதா, இதை ஒரு பேஸா வச்சு சண்டை நடக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல தானே செவ்வாய் சனி, குரு தானே நீங்க. அப்ப மதிப்பு, மரியாதை, பட்டம் இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்கல்ல. அதுவும் குறிப்பா கோயில்ல தானே இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க. ஸோ இதனாலே சண்டைகள் வரும். ஸோ இந்த சண்டைகளை தவிர்த்துக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது காதல், திருமணம். காதலா இருந்தாலும் அங்க நீங்க தான் காலில் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். திருமண அமைப்பா இருந்தாலும் அங்க நீங்க தான் இறங்கி நான் என்ன வேணாலும் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. இறங்கி போற நேரம் தான் இது. இன்னும் சொல்ல போனா எதிர்பாலினம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீங்க இறங்கி போகணும். நீங்க ஒரு டைலராகவோ, அதாவது இப்போ ஒரு ஜென்ஸ் இந்த வீடியோ பாக்குறீங்க, லேடிஸ் டெய்லரா இருக்கீங்கன்னா நீங்க தப்பே பண்ணலாட்டி அவங்க தப்பு பண்றாங்கன்னு சொன்னா சரி நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருக்கேன்னு கேட்கணும். வாயை தொடர்ந்து கேட்கணும். ஏன்னா சனி செவ்வாயோட இணைந்திருக்கிறார். 6ஆம் இடத்தில் சூரியன். அந்த சூரியன் உச்சம் பெற்றும் 10ஆம் இடத்துல இருக்க கேதுதான் வலுப்பெறுகிறார். அப்படிங்கும்போது தொழில்ல இறங்கி போகணும், விட்டு கொடுத்து போகணும், அமைதியாகி போகணும். குரு சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிறவங்க தான் ரொம்ப அடங்கி போறது நல்லது. இல்லாட்டி தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் பார்த்து பொறுமையா நிதானமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்பாடு பண்றது உங்களுக்கு சிறப்பை தரும். 2ஆம் நம்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சூப்பரா இருக்கும். சயின்ஸ் அந்த இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர். இல்லாட்டி லாட்ரி டிக்கெட் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. லாட்ரி டிக்கெட் வாங்குறத பத்தி பேசுற, லாட்ரி டிக்கெட்டே பிசினஸா பண்ணிட்டு இருக்கவங்களை பத்தி பேசுறேன். அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல அதிகப்படியான சீட்டு உங்கள்கிட்ட வாங்குவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. அந்த 2ஆம் நம்பர் ஃபுல்லா நல்லா இருக்கும். ராகு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நேரத்துல சூப்பரா இயங்குவார். ஏன்னா சனியோட செவ்வாய் சேர்த்துட்டாருனாவே அந்த சனியோட வீடுகள்லாம் செவ்வாய் கட்டுப்பாட்டுக்கு வருதுன்னு அர்த்தம். அப்படிங்கும்போது ராகு பலமா வேலை செய்வார். ஸோ இது உங்களுக்கு பெருசு. கவனமா இருக்க வேண்டியதுன்னு பார்த்தா 5ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட அமைப்பான குழந்தைகள், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பு. சரிங்களா? அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதியோட செவ்வாய் சேர்றார். இது கொஞ்சம் எப்படின்னா தாயாரோட வாக்குவாதம் பண்ணிக்கிறது, உடன் பிறந்த மூத்த சகோதரர்களோட வாக்குவாதம் பண்ணியிருக்கிறது, ஆசைப்பட்ட விஷயங்களை ஜெயிக்க முடியலையே அப்படின்னு வேதனைப்படுறது, தொழில் மந்தமாகிறது, அதே மாதிரி அவசர கொடுக்க அப்படின்னு பேர் எடுக்கிறது, தாயார், மூத்த சகோதரர்கள், அதாவது குறிப்பா அக்கா, அக்கா கிட்டதான் இந்த பல்பு அதிகமா வாங்குவீங்க. அனுச நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு அக்கா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அதிகமா வாங்கி கட்டிக்குவீங்க. அதே மாதிரி தொழில் மந்த நிலை ஏற்படுறது. ஏன்னா 10ஆம் இடத்துல கேது இருக்காருல்ல, அதனால உங்களுக்கு ஏமாந்துட மாட்டீங்க. அது வேலையே ஆக மாட்டேங்குது. ராகு இருந்தா அதிகப்படியான வேலை சுமை உங்களுக்கு இருக்குங்களாம். 10ல ராகு இருந்தா அதிகப்படியான வேலை சுமை உங்களுக்கு இருக்கும். 10ல கேது வந்ததுனால அந்த வேலை சுமை குறையும். வேலையே இல்லைங்க அப்படின்னு சொல்ற அமைப்பு. இதெல்லாம் பார்த்துக்குங்க. பூமி சம்பந்தப்பட்டியாம நிச்சயமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். நீங்க வாங்க போற பூமி, இல்ல நீங்க வாங்க போற வண்டி, இல்ல நீங்க வச்சிருக்க வண்டி, நீங்க வச்சிருக்க பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு, ஏன் சமயத்துல வீட்டிலே ஏதாவது ஒரு பகுதி ஓட்டையாகிறது, சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வருது, எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த சனி செவ்வாய் காம்பினேஷனுக்கே வெளியில இருந்து ஆளை கூட்டிட்டு வந்துதான் வேலை பார்க்கணும். ஒரு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாருன்னு புலம்புறது. ஆனா ஒரு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு நிறைய பேர்கிட்ட பேசுறீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. காவல்துறை அதிகாரிகளிடம் இருந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். இந்த மாசம் பூராவே எலெக்ஷன் இந்த மாதிரிலாம் நடக்கும். காவல்துறை அதிகாரிகள் பப்ளிக்கா நிறைய பேரை பார்க்குற மாதிரி இருப்பீங்க.
அப்படிங்கும் போது அவங்களெல்லாம் பாக்குறீங்கன்னா அப்படியே கையெடுத்து கும்பிடுற மாதிரியே போயிடுறது நல்லது. எதுவும் எதிர்த்து பேசுறது, கோவப்படுறது, அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட மிஸ்டேக்கான நடந்துக்கிட்டா கூட நீங்க இந்த காலகட்டத்துல ஒதுங்கி போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லாட்டி பாதிப்பு உங்களுக்கு தான் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சரிங்களா? அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி நீச்சம், சனி செவ்வாயோட இணைகிறார். அதோட முக்கியம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனோட 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். உடல்நல பாதிப்பு, குறிப்பா தோல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு, இல்லாட்டி மனைவி பிரிஞ்சு போறது. ஒண்ணு உடல்நல பாதிக்கும், இல்ல மனைவி பிரிஞ்சு போவாங்க. ஏதாவது ஒண்ணு நடக்கும். சமயத்துல 2வது திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது, இல்லீகல் அஃபேர்ஸ் கிரியேட் பண்றது, இது அனைத்துக்கும் காரணம் ராகு தான். ஏன்னா இத்தனை நாள் புதனும் ராகும் இணைஞ்சு இருந்தாங்க. இப்ப அந்த ராகு இணைஞ்சிருக்கும் போதுல ஏதாவது ஒரு வேலையை இப்படி லைட்டா பத்த வச்சுட்டு போயிருப்பாரு. அந்த பத்த வைக்கிறது இப்பதான் வெடிக்கும். ஏன்னா நீச்சமாய் சனி செவ்வாயோட சேர்றாருல. அதுவும் இல்லாம சுக்கிரனும் ஆட்சிக்கு வர சித்திரை யாருக்கு அப்புறம் அந்த வேலையெல்லாம் சூப்பரா நடக்கும். மனைவியோட டாமினன்சி அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சித்திரை யாருக்கு அப்புறம். அப்படிங்கும்போது அவங்க டாமினன்ஸா இருக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? முதல்ல நீங்க தப்பு பண்ணியிருக்கணும். நீங்க ஏதாவது அந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபட்டிருக்கணும். அப்படி ஈடுபட்டாதானே இந்த இதெல்லாம் வெடிக்கும் கண்ணா பின்னான்னு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? ஆடம்பர செலவு அதிகமா பண்ணுவீங்க. அதே மாதிரி ராகு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால வெளிநாடு வேலை வாய்ப்பு இதெல்லாம் காமிப்பாங்க, கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு கம்பெனிக்கு போற அமைப்புகள்லாம் நடக்கும். சகல விதத்திலையும் ஏற்றத்தை தரும். தொழில் ரீதியா ப்ரொஃபஷனலா ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிறதுக்கு சாதகமான அமைப்புகள் நிறைய இருக்கும். இது எந்த அளவுக்கு உண்மையோ, ஒன்னும் உடல் நலம் பாதிக்கும், இல்ல குடும்பம் பிரியும் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். அதுல மட்டும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. இது அதிகப்படியமா யாருக்கு எல்லாருக்கும் நடக்குது என்னன்னா குடும்பம் பிரியதான். காரணம் என்ன? 7ல சுக்கிரன் ராசியை தொடர்பு பண்றதுனால ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் எதிர்பாலினத்தால் கவரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால குடும்ப பிரிவினை ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.